நீங்கள் வந்து 3rd இயர் 4th இயரில் கேட்டால் அவன் சொல்லலாம், ஐயோ இந்த காலேஜுக்கு வரவே வராதம்மா. இப்போ பொறியியலை பொறுத்த வரைக்கும் ஏஐக்கு முன்பான ஒரு காலம், ஏஐக்கு பின்பான ஒரு காலம் அப்படின்னு. நீ பைலட் ஆக போகிறதுக்கு ஏரோஸ்பேஸே நீ படிக்கணும்னு இல்லைப்பா, 12th முடிச்சுட்டு கூட நீ வந்து பைலட் ட்ரைனிங் போகலாம். இன்னைக்கு 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் கவர்மெண்ட்டுடைய லோன் இருக்குது, எந்த கொலாட்ரல் செக்யூரிட்டியுமே இல்லாமல். ஜெயலலிதா ஃபிஷரி சயின்ஸ் யூனிவர்சிட்டியே இருக்குது, அதில் வந்து உங்களுக்கு பிடெக் இருக்குது, பிஎஸ்சி இருக்குது. இன்னைக்கு ஐஐடி வந்து இன்னும் ஒரு படி மேலே போய் பிஎஸ்எம்எஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் கொண்டு வராங்க. அது என்ன கோர்ஸ் அப்படின்னா, நிறைய நிறுவனங்கள் உங்களை ஒர்க்குக்கு எடுத்துட்டு ஆஃப்டர் ஒரு 5 இயர்ஸ் நீ பார்ட் டைமில் பிஇ பண்ணு, நானே உன்னை படிக்க வைக்கிறேன். ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டிய, பெற்றிருக்கக்கூடிய விலை மதிப்பில்லாத சொத்துதான் கல்வி. அனைவருக்கும் ஒவ்வொரு துறையின் மீதும் விருப்பமும் ஆர்வமும் இருக்கிறது. ஆனால் போதிய விழிப்புணர்வு இருக்கிறதா என்று கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறிதான் வைக்க வேண்டும். கல்வி சார்ந்த பல்வேறு கேள்விகள், அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையளிக்க இணைந்திருக்கிறார் கல்வியாளர் காயத்ரி. வணக்கம் மேடம். வணக்கம். பொறியியல் கலந்தாய்வு நடந்துகிட்டு இருக்கு. ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களுக்கு அதை பத்தின ஒரு விளக்கத்தை கொடுங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியாத மாதிரியே இருக்கு. இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப எளிமையாக அந்த வழிமுறைகள் இருக்குது. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் சொல்லியிருக்கலாம், இல்லை நம்ம அந்த டிஎன்இஏ அப்படிங்கக்கூடிய வெப்சைட்டில் போய் பார்த்தா முதல்ல நம்ம பிள்ளைகள் தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த கல்லூரியில் என்னுடைய கட் ஆஃபுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வருஷம் வந்து அந்த டிஎன்இஏ வெப்சைட்டில் 5 வருடத்திற்குரிய கட் ஆஃப் கொடுத்துருக்குறாங்க. எந்த கல்லூரி, எந்த கம்யூனிட்டி வைஸ் என்ன கட் ஆஃப் லாஸ்ட் இயர் இருந்தது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் ஒரு 4 கட் ஆஃப் வந்து மதிப்பெண்கள் அதிகமாக இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு பிசின்னு வச்சுக்கோங்க, என்னுடைய கட் ஆஃப் என் பக்கத்தில் இருக்கக்கூடிய, இல்லை நீங்கள் இந்த காலேஜில் நான் சேரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற காலேஜில் என்ன கட் ஆஃப் இருந்தால் கிடைக்குன்றது முதல்ல அவனுக்கு தெரியணும். அப்போ தான் அவன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், எனக்கு என்னென்ன கோர்ஸ் எல்லாம் கிடைக்கும், எனக்கு என்ன பிடிக்கும், இந்த 2த்தையும் அவன் டிசைட் பண்ண முடியும். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், உனக்கு என்ன வேண்டாங்கிறத நீ முதல்ல டிசைட் பண்ணாதான் என்ன வேணுங்கிறத நீ லிஸ்ட் பண்ண முடியும். எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஒன்றொன்னா செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. ஒரு கல் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே தான் சிலை இருக்குது. அப்போ நீங்கள் வேண்டாத கற்களை ஒதுக்கும் பொழுது தான் அந்த இடத்துல உங்களுக்கு சிலை கிடைக்கும். அதே போல தான் அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கட் ஆஃப் என்கிட்ட இருக்குது, இந்த கட் ஆஃபில் இந்த கல்லூரியில் எனக்கு எந்த இடம் கிடைக்கும். அப்போ நீங்கள் கடந்த வருஷம் என்ன கட் ஆஃப் அதில் போட்டு ரொம்ப எளிமையாக அவங்க கொடுத்துருக்க கல்லூரி கோடு கொடுத்துருக்குறாங்க, டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க, கல்லூரி நேம் கொடுத்துருக்குறாங்க, இது கோர்ஸுக்கு என்ன கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு கல்லூரியில் இசிஇ எடுக்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இசிஇயில் ஒரு பிசிக்கு கடந்த வருஷம் என்ன கட் ஆஃப் இருக்குது, இவ்வளவு எளிமையாக ஆயிடுச்சு. அப்போ நான் பண்ண வேண்டியது, என் கையில் இருக்கிற மொபைலில் இருக்கிற அந்த இதில் இருந்து அதை எடுத்து பார்க்க வேண்டியது தான். அதை எடுத்து பார்த்துட்டேன், நான் லிஸ்ட் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு வந்து இது கிடைக்குமா கிடைக்காதா, ஏன்னா நம்மை போல் காம்படிஷனில் அத்தனை பேர் இருக்காங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு தரவரிசை வரும்பொழுதே நீங்கள் ஓவராலாக தமிழ்நாட்டில் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க, உங்களுடைய கம்யூனிட்டியில் எத்தனாவதாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியும். அது தெரியும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோடு சேர்த்து ஒரு கூட 4-5 கல்லூரிகள் எனக்கு எங்கெங்கெல்லாம் போக பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத எடுத்து வச்சுட்டு முதல்ல அந்த கல்லூரிகளை லிஸ்ட் பண்ணணும், அதோட கோட் நம்பரை எழுதணும். அதற்கு பிறகு எனக்கு எந்த கோர்ஸ் வேணும் அப்படின்ட்டு. இதில் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து தவறுதலாக செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு எக்ஸ் காலேஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து இசிஇ பிடிச்சிருக்கு. அப்போ எக்ஸ் காலேஜ்லேயே இசிஇ போடுவாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் போடுவாங்க, இல்லை சிவில் போடுவாங்க, மெக்கானிக்கல் போடுவாங்க. இந்த கம்ப்யூட்டரோட அரித்மெட்டிக் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா 1, 2, 3 தான். ஆனால் நீங்கள் முதல்ல எய்ம் பண்ணது என்னது, இசிஇ. அப்போ என்ன பண்ணணும்னா, எக்ஸ் காலேஜில் இசிஇ, ஒய் காலேஜில் இசிஇ, ஏ காலேஜில் இசிஇ அப்படின்னு நீங்கள் எத்தனை பாசிபிலிட்டி இருக்கோ அத்தனை இசிஇயாக போடணும்.
அதற்கு பிறகு உங்களோட 2வது விருப்பமாக இருக்கக்கூடிய கோர்ஸ் எடுத்து போடணும். ஸோ அப்போ உங்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரி, விருப்பப்பட்ட கோர்ஸ் இப்படி முதல்ல போட்டுட்டே வந்துட்டு அதற்கு பிறகு உங்களோட 2வது சாய்ஸை வைக்கணும். ஆனால் நம்ம பிள்ளைகள் வந்து ஒரே காலேஜில் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா இசிஇக்கு சீட் இருக்கா, ஃபில் ஆகிடுச்சு. அப்போ அடுத்து இந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸு, அப்போ அது உங்களுக்கு அலாட் ஆகிடும். அப்போ நீங்கள் நினச்ச காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும், நினச்ச கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ நினச்ச கோர்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டா, நினச்ச காலேஜ் இம்பார்ட்டண்ட்டா? இந்த கல்லூரியை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒரு சில கல்லூரிகள் எல்லா குரூப்புமே நல்லாயிருக்கும், எல்லா குரூப்லேயுமே பிளேஸ்மெண்ட் இருக்கும், ஆசிரியர்கள் எல்லாமே ரொம்ப சரியாக இருக்கும். அப்போது அந்த இடத்துல நீங்கள் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எந்த கோர்ஸ் இந்த கல்லூரியில் கிடைச்சாலும் நமக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நீங்கள் இப்போ ஒரு நார்மல் கல்லூரியில் என்னுடைய நண்பர் ஒருத்தவங்களுடைய குழந்தை வந்து ஐஐடியில் மெயின்ஸில் 99.5 எடுத்தாங்க. இன்றைக்கி அவங்க வந்து கட் ஆஃபில் அண்ணா யூனிவர்சிட்டியே அவங்களுக்கு கிடைக்கும். பட் அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, எனக்கு வந்து என்ஐடி ட்ரிச்சியில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிடைக்குது, அப்போ எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வேணுமா என்ஐடி வேணுமா? என்ஐடியில் எந்த கோர்ஸ் படித்தாலும் நான் பரவாயில்ல, அதற்கு அடுத்த இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம பண்ணுறோம் பாருங்க. அப்போது ஒரு கல்லூரி நல்ல கல்லூரியாக இருந்தால் அங்கே உங்களுக்கு 2வது 3வது ஆப்ஷன் ஒரு குரூப் இருந்தால் கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். அப்படி தான் இந்த மாணவர்கள் பார்க்கணும். கிராமத்து மாணவர்களுக்கு இது ரொம்ப எளிய வழிமுறையில் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தாலே கண்டுபிடிச்சிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஒரு புறம் கட் ஆஃப் விருப்ப பாடங்கள் அப்படின்னு இருந்தாலும் அந்த கல்லூரியினுடைய தரம் என்னவா இருக்கு, அதே மாதிரி அவங்களோட ஃபேக்கல்ட்டியோட ஸ்பேஸ் எவ்வளவா இருக்கு, பிளேஸ்மெண்ட்டோட லெவல் எப்படி இருக்கு, இதெல்லாம் எப்படி மேடம் தெரிஞ்சுக்கிறது? ஒரு வெளிப்படை தன்மையே இல்லையேங்க. ரொம்ப சரியாக சொன்னீங்க, வெளிப்படை தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து வெறும் ரேங்கிங் அப்படின்னு பார்க்குறோம். இந்த ரேங்கிங் வந்து எப்படி கல்லூரியில் கொடுப்பாங்க அப்படின்னா, எத்தனை பிள்ளைகள் தேர்வு எழுதுனாங்க, அதில் எத்தனை பிள்ளைகள் பாஸ் ஆனாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு காலேஜ், என் காலேஜில் வந்து 10 பிள்ளை தான் படிக்கிறான், 10ல் 9 பாஸ் ஆகிட்டான். ஆனால் அப்போ எனக்கு என்ன ரிசல்ட் வரும்? 90% ரிசல்ட் இருக்கும். ஒரு கல்லூரியில் 2000 பேர் படிப்பான், 80% அந்த பிள்ளைகள் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ 10ல் வந்து 9 பாஸ் ஆகிறது பெருசா, 2000ல் வந்து 80% வருது பெருசா? அப்போது இங்கே 10 பிள்ளைகள் படித்தா அங்கே உள்ள தரம் எப்படி இருக்கும்? அப்போது வெறும்னே இந்த ரேங்கிங்கை மட்டும் வச்சு ஒரு கல்லூரியை நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. இன்றைக்கி எல்லா கல்லூரியும் வெப்சைட் அப்டேட் பண்ணியே ஆகணும். அந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா 3 விதமான டேட்டா நீங்கள் பார்க்கலாம். நாக் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், என்ஐஆர்எஃப் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஐக்யூஏசி அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஐக்யூஏசி அப்படிங்கிறது இன்டர்னலாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சொல்லும். ஒரு கிளாஸில் எத்தனை பிள்ளைகள் படிக்கிறாங்க, எத்தனை டெஸ்ட்டு வைப்பாங்க, அவங்களோட எல்லா ப்ராக்டிக்கல் டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். நாக்கு பார்த்தீங்கன்னா காலேஜை பற்றி இருக்கும். என்ஐஆர்எஃப் வந்து ஓவராலாக அந்த காலேஜில் எவ்வளோ ஃபேக்கல்ட்டி, எந்த ஃபேக்கல்ட்டி எவ்வளவு குவாலிஃபிகேஷனில் இருக்கிறாங்க, எத்தனை பிள்ளைகள் படிக்கிறாங்க, எந்தெந்த கம்யூனிட்டி பிள்ளைகள் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, பெண்கள் எத்தனை பேர் படிக்கிறாங்க, பிளேஸ்மெண்ட் என்ன இருக்குது, எந்த கம்பெனியோடு அவர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செஞ்சுருக்கிறாங்க, அத்தனை டீட்டெயிலுமே அதில் இருக்கும். அப்போது நம்ம கொஞ்சம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு சினிமாவுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி 10 மணி நேரம் உட்காந்து ரிவ்யூ பார்ப்போம், 4 பேர்கிட்ட கேட்போம். ஒரு மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரிவ்யூ கேட்போம், நெட்டில் போட்டு பார்ப்போம், கம்பேரிசன் பார்ப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் இந்த ஸ்ரத்தை வந்து நம்ம ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணுறதுலையோ ஒரு காலேஜை செலக்ட் பண்ணுறதுலையோ நம்ம எடுக்கிறோமா அப்படின்னு நம்மளே நம்ம கேள்வி கேட்டுக்கணும். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க. இத்தனை வாய்ப்புகளில் நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஏன்னா எல்லா பெற்றோர்களும் படித்த பெற்றோர்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் உங்களை படிக்க வச்சுருக்காங்கல்ல, அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அந்த அக்கறை இருக்கணும். அவங்க அந்த வெப்சைட்டை போய் பார்த்து என்ன இருக்குது எப்படி இருக்குன்ட்டு, கொஞ்சம் அருகில் இருக்கிறவங்களாக இருந்தால் கல்லூரிக்கே ஒரு தடவை விசிட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் கல்லூரிக்கே விசிட் பண்ணால் எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னா இல்லை. இந்த டேட்டா நாம் கல்லூரியை விசிட் பண்ணுறது, அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட பேசுகிறது. நீங்கள் வந்து ஒரு 3rd இயர் 4th இயரில் கேட்டால் அவன் சொல்லலாம், ஐயோ இந்த காலேஜுக்கு வரவே வராதம்மா. யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து டாப் காலேஜில் போய் கேட்டால் கூட பையன் அப்படி தான் சொல்லுவான். அது வந்து பசங்களோட மனோநிலை அப்படி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அதுவும் தெரிஞ்சிருக்கணும். அவன் பாஸ் ஆகிற பையனா ஃபெயில் ஆகிற பையனா, அவன் என்ன அங்கே பண்ணுறான் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஸோ பெற்றோர்களுக்கும் என்ன அப்படின்னு சொன்னால், ஏன்னா நான் அட்மிஷன்லலாம் உட்காந்துருக்கிறேன்,
கேன்டீனுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபேக்கல்ட்டிக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து இப்போ நான் வந்து ஒரு சிவில் துறையை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னா அந்த சிவில் துறையில் ரிசர்ச் ஃபேக்கல்ட்டி எத்தனை பேர் இருக்காங்க, எங்கெங்கே இருந்தெல்லாம், ஏன்னா எல்லாரோட ப்ரொஃபைலும் இருக்குது. அப்போ கொஞ்சம் டைம் எடுத்து எனக்கு நான் நினைக்கிறது இங்கே கிடைக்குமா அப்படிங்கிறத அவங்க யோசிச்சாங்க அப்படின்னாலே ரொம்ப அழகாக அவங்க காலேஜ் செலக்ட் பண்ண முடியும். இப்போ பொறியியலை பொறுத்த வரைக்கும் ஏஐக்கு முன்பான ஒரு காலம், ஏஐக்கு பின்பான ஒரு காலம் அப்படின்னு பிரிக்கலானே பார்க்கலாம். இன்றளவும் வந்து பொறியியல்ல அதிகமான மவுசுள்ள துறைகள் என்ன? நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், மெக்கானிக்கல் இஸ் அன் எவர் கிரீன் ஒன். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாரும் கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு போகிறாங்க. ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லாத, மாணவர்கள் அதிகம் இல்லாத கல்லூரி கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே ஒரு 4 கோர்ஸ் 5 கோர்ஸ் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டு, ஏன்னா இன்றைக்கி கம்ப்யூட்டருக்கு மவுஸ் அதிகமாக இருக்குது, அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து காலேஜை ரன் பண்ணிடலான்னு, உங்களை வச்சு தான் காலேஜை ரன் பண்ணோம். அப்போ நான் வந்து அந்த காலேஜை நம்பி இல்லை, அந்த காலேஜ் தான் என்னை நம்பி இருக்குது அப்படின்னு இருக்கும் பொழுது என்றைக்குமே எனக்கு எது வளம் தரக்கூடிய துறை. நான் இந்த ஏஐன்னு நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், அதனால சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான கல்வியாளர்கள் ஏஐ எடுத்து படின்னு சொல்லும் பொழுதே நான் சொன்னேன், ஏஐ வந்து ஒரு டூல், அவ்வளோதான். அப்போ நீ மெக்கானிக்கல் படித்தாலும் உனக்கு ஏஐ வேணும், இசிஇ படித்தாலும் உனக்கு மெக்கானிக்கல் வேணும், இது ஏஐ வேணும், சிவில் படித்தாலும் வேணும், ட்ரிபிள்இ படித்தாலும் வேணும்னு. அன்றைக்கி வந்து நம்ம கருத்தை ஏற்றுக்கிறவங்க இல்லை. இன்றைக்கி சொல்கிறாங்க வந்து இசிஇ தான் நல்லது, மெக்கானிக்கல் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கோர் பிரான்ச்சஸ் அப்படி தான் என்றைக்குமே நல்லது. அந்த கோர் பிரான்ச்சஸோடு சேர்ந்து நீங்கள் சொல்கிற ஏஐ, இப்போ ஒரு மெக்கானிக்கல் படிக்கிறாங்க அதோடு சேர்ந்து ரொபோட்டிக், மெக்கட்ரானிக்ஸ் படிக்கிறாங்க அதோடு சேர்ந்து ரொபோட்டிக்ஸ், இந்த மாதிரி தொழில்நுட்பத்தினுடைய டூலை வந்து கருவியை நீங்கள் படிக்கிற கோர் பிரான்ச்சோட ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல விதமான உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை மெக்கானிக்கல், இசிஇ, சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் ஒன் அமாங் தெம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ண இன்னொன்று கூட சொல்லுவேன், எல்லாரும் ஏன் 10 லட்ச ரூபாய் கொடுக்கவா, 7 லட்ச ரூபாய் கொடுக்கவா, இந்த கல்லூரியில் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும் அப்படிலாம் கேட்கறதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவர்களுக்கு ஒரு வாய்ப்பு. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்கள குறை சொல்லலை, உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் படிக்கிறீங்க. ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து 4வது வருஷம் முடிச்சுட்டா எனக்கு வந்து லட்சமாக சம்பளம் கிடைக்கும்ன்றது ஒரு மித்து. அப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஆனால் நீங்கள் மெக்கானிக்கலோட கம்ப்யூட்டர் படிக்கிறீங்க, இசிஇயோட கம்ப்யூட்டர் படிக்கிறீங்க, ட்ரிபிள்இயோட படிக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு 2 வாய்ப்பு. உங்களுடைய துறையில் ஒரு வாய்ப்பு, கம்ப்யூட்டரில் ஒரு வாய்ப்பு. நீங்கள் ஏன்னா அந்த டூல் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ 2 வாய்ப்பு வேணுமா கண்ணா, 2 லட்டு திங்க ஆசையாக தான். ஸோ அப்போ நம்ம அதை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ கோர் பிரான்ச்சஸ்க்கு நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த கம்ப்யூட்டர் கோர்சஸ் எல்லாமே உனக்கு வந்து ஒரு தொழில்நுட்பம் பிடிச்சிருக்குன்னா அந்த தொழில்நுட்பத்தை படிச்சுட்டு இந்த டூல் அதோட சேர்த்து படிக்கும்பொழுது ஈஸியாக அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், கெரியர் இருக்கும். இப்போ சைபர் செக்யூரிட்டி, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அதே மாதிரி என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான இன்ஜினியரிங் படிப்புகளுக்கு மாணவர்களுடைய பக்கத்துல இருந்து ஆர்வம் இருக்கா? ஏரோஸ்பேஸுக்கு கொஞ்சம் இருக்குது, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்க்கு ஒரு பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் ஏரோஸ்பேஸ் பசங்க கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, ஏரோஸ்பேஸ் படிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னா நான் பைலட் ஆக போகிறேன் அப்படிம்பாங்க. நீ பைலட் ஆக போகிறதுக்கு ஏரோஸ்பேஸே நீ படிக்கணும்னு இல்லைப்பா, 12th முடிச்சுட்டு கூட நீ வந்து பைலட் ட்ரைனிங் போகலாம், இல்லை வந்து எனி பிஇ குரூப் எடுத்தால் கூட நீங்கள் போகலாம். நான் வந்து பைலட் ஆகணும்னு ஆசைப்படலாம், ஆனால் என்னுடைய விஷன்லேருந்து, என்னோட வெயிட்லேருந்து, என்னோட ஹைட்லேருந்து எல்லாமே அதுக்கு வந்து தேவைப்படும். அப்போது நான் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்றேனோ அதுக்கு என்கிட்ட என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மேட்டர்ஸ் ஆகுது. சைபர் செக்யூரிட்டி சொன்னீங்க, சைபர் செக்யூரிட்டி வந்து சைபர் செக்யூரிட்டி, பிளாக் செயின் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் வந்து ஏஐ, எம்எல், இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்போ நீங்கள் யூஜி படிக்கும்போதே இவ்வளோ நேரோ டவுன் பண்ணி வந்துட்டீங்க. இன்றைக்கி இன்னொரு வந்து சாஃப்ட்வேரோ இல்லை லாங்குவேஜோ ஃப்ளரிஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ஒன்று மட்டும் படிச்சுட்டு போனால் உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை உங்கள் கெரியரோ ஃப்யூச்சரில் என்ன ஆகும்? அப்போ நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இந்த யூஜி அப்படிங்கிறது என்னுடைய அடிப்படை கல்வி.
டெக்னிக்கலில் எனக்கு அடிப்படை. அதற்கு பிறகு நான் என்ன படிக்கணும்னு நினைக்கிறேனோ அதை இன்றைக்கி கோர்ஸாக எடுத்து படிக்கலாம். நீங்கள் வந்து NPTEL அப்படின்னு இருக்குது, உங்களுக்கு ஸ்வயம் இருக்குது, மூக் இருக்குது, உடுமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு டெக்னாலஜியை நீங்கள் கற்றுக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம். அதுவும் வந்து ஸ்வயம்லாம் ஃப்ரீயாக உள்ளது. சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும் யூ ஹாவ் டு பே 1000 rupees 1500 அந்த மாதிரி பே பண்ணணும். ஸோ அப்போ ஆன்லைனில் உங்களுக்கு வந்து IIT ப்ரொஃபஸர்ஸோட லெக்சர்ஸ் இருக்கும். அதை கேட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக படித்து அசைன்மெண்ட் எழுதி எக்ஸாம் எழுதி அந்த கிரெடிட்டையே இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஃபெசிலிட்டி வந்துருச்சு. அப்போது நீங்கள் பேசிக்காக உள்ள நாலேஜுக்காக BE எடுத்துட்டு இந்த மாதிரி உள்ளதை அடிஷ்னல் கோர்ஸாக எடுத்தாலே போதும். படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்பெஷலைசேஷனுக்கு சைபர் செக்யூரிட்டி எடுத்து ஒரு கோர்ஸாக படிங்க, பிளாக் செயின் டெவலப்மெண்ட் எடுத்து படிங்க. அப்படி படித்தாலே போதும். கலை அறிவியல் படிப்புகளில் அதுலேயும் குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் பிகாம் சேரக்கூடிய மாணவர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதே போல் ஆர்வமும் அதிகமாக இருக்குது. அப்ளிகேஷன் போடலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே எல்லாரும் அப்ளை பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. எதனால் அந்த மாதிரியான ஒரு தாக்கம் இருக்குது? அது வந்து ஆரம்பத்திலேருந்தே நம்ம மைண்டில் கொண்டு வந்த விஷயம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து காமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காமர்ஸ்லேயே நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிகாம் ஜென்ரல் அப்படின்னு இருக்குது, ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் இருக்குது, பேங்கிங்னு இருக்குது, கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்னு நிறைய அதோட பிரான்ச்சஸ் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாருமே நீங்கள் கேட்ட மாதிரி பிகாம் ஜென்ரல் தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படிலாம் நம்ம பார்க்க தேவையில்லை. இந்த பிகாம் ஜென்ரலுக்கும் பேங்கிங், ஃபினான்ஸு, மார்க்கெட்டிங், கார்ப்பரேட் இதில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சப்ஜெக்ட் வேரி ஆகும். ஏன்னா ஒரு காலேஜுக்கு வந்து இத்தனை சீட்டு தான் காமர்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால அடுத்தடுத்து ஒரு கோர்ஸாக அதை எடுத்துகிட்டு வருவாங்க. மற்றபடி அதில் மிகப்பெரிய வேறுபாடு எதுவுமே கிடையாது. ஸோ காமர்ஸ் தான் வேணும்னு நினைக்கிறவங்க கூட ஜென்ரல் தான் வேணும் அப்படின்னு நினைக்காமல் என்னுடைய மதிப்பெண்ணுக்கு இந்த கல்லூரியில் என்ன கிடைக்குதோ அதை எடுத்து அவங்க ஈஸியாக படிக்க முடியும். கிட்டத்தட்ட சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஒன்று போல தான் இருக்கும். 1 or 2 சப்ஜெக்ட் அந்த எலக்டிவ்ல மாறுபடும், அவ்வளோதான். பேசிக் மாறவே மாறாது. இந்த காமர்ஸ் அப்படிங்கிறது மாதிரி BBA முந்தி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிகாமுக்கு அடுத்தது அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியது BBA. முந்தி வந்து BBA ஒன்று தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு இருக்குது, ஷிப்பிங்னு இருக்குது, ஹாஸ்பிட்டாலிட்டின்னு இருக்குது, BBA ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டுலாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி நிறைய பிரிவுகள் வந்துருச்சு. இது வந்து ஜென்ரலாக இருந்தால் பெஸ்ட்டு. ஆனால் இப்போ ஒரு சில வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்பா லாஜிஸ்டிக்ஸில் இருப்பார், நான் வந்து படித்து முடிச்சுட்டு திரும்பவும் லாஜிஸ்டிக்கு தான் வரணும். இல்லை என்னோடய ஏரியாவில் வந்து இந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்குது, அதில் வேலை வாய்ப்புகள் என்னோடய இடத்துல அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் தூத்துக்குடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபிஷரி சயின்ஸு, அங்கேருந்து வந்து உணவு பதப்படுத்துதலாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபிஷ்ஷிங் ஃபுல்லாக அங்கே பண்ணி ஃபிஷ்ஷை ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ் அங்கே நிறைய இருக்குது. அப்போ அந்த ஊரில் படிக்கிற பிள்ளைகள் நான் அங்கேருந்து ஏன் சென்னைக்கு வரணும்? எனக்கு இங்கே வந்து இவ்வளோ வேலைகள் இருக்குது, இவ்வளோ ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, இவ்வளோ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ் இருக்குது. அப்போ நான் ஒரு ஃபுட் ப்ராசஸிங்கில் ஒன்று படிக்கிறேன், இல்லை ஃபிஷரி சயின்ஸில் ஒன்று படிக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஃபிஷரி சயின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ஜெயலலிதா ஃபிஷரி சயின்ஸ் யூனிவர்சிட்டியே இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு பிடெக் இருக்குது, BSc இருக்குது, அதுலேயே ஃபுட் ப்ராசஸிங் இருக்குது. அப்போ நான் இதில் ஏதாவது ஒன்று எடுத்து படிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஈஸியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போது என்னுடைய சுற்றி வர என்ன இருக்குது, எனக்கு அதில் என்ன வரும், எனக்கு என்ன பிடிக்கும், இந்த 3ஐயும் அவங்களுக்கு வந்து செக்ரிகேட் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்தந்த இடங்கள்லையே மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நாம் அதை உருவாக்கலாம். இன்றைக்கி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பையன் நான் என்ன கேட்டேன், அவன் சொல்கிறான், மேம் நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்படி ஒரு BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஒரு பையன் சொல்கிறான். இன்னொரு பையன் சொல்கிறான், நான் வந்து ஃபுட் ப்ராசஸிங்க்கு படித்தேன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தேன், நாங்கள் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து ஷவர்மா கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்போது இன்றைக்கி அந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக அவங்களுக்கு இருக்குது. அப்போ என்னோடய ஏரியாவில் எனக்கு என்ன முடியுது, எனக்கு என்ன தெரியும், நான் என்ன பண்ணேன், இதெல்லாம் அவங்க இந்த காம்பினேஷனை யோசித்தாலே அழகாக அவங்க கோர்ஸ் எடுத்து பண்ண முடியும். இப்போ நீங்கள் தொழில் வாய்ப்புகளை பற்றி சொன்னீங்க, பிஸ்னஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு முழு நேர வேலை பார்க்கறத விட நான் ஒரு முதலாளியாக இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்லக்கூடிய மாணவர்களையும் நம்ம பார்க்குறோம். அதற்கு ஏற்ற மாதிரியான படிப்புகள் என்னென்ன மேடம் இருக்குது? ஆக்சுவலாக வந்து இந்த
ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸாக இருக்கட்டும், ஃபிஷரி சயின்ஸாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற எல்லாத்துலேயுமே தொழில் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் பிகாம் பண்ணுறேன், நாங்கள் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எம்எஸ்எம்இலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு டிக்யூ குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்குது, ஜிஎஸ்டி அசஸர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கோர்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 பேர், ஒரு 4 பேர், இல்லை ஒரு 5 பேர் சேர்ந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 year or 2 years ஒரு சிஏ ஆடிட்டிங் ஃபர்மில் இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதை வச்சுட்டு ஒரு ஜிஎஸ்டி அசஸர் தாராளமாக ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து ஒரு ஆஃபீஸ் போட்டு, இல்லைனா வீட்லேயே ஒரு ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து ஜிஎஸ்டி அசஸராக பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து அதாவது இந்த டெக்னிக்கல் லைனில் படித்தவங்களுக்கு தான் பிஸ்னஸ்ஸு, ஆர்ட்ஸ் லைனில் படித்தவங்களுக்கு பிஸ்னஸ் இல்லைன்னு இல்லை, ஆர்ட்ஸ் லைனில் படித்தவங்களுக்கும் இவ்வளோ வேலை வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. இப்போ தமிழ் மொழி பாடமாக இருக்கலாம், மானுடவியல், தத்துவவியல், இது மாதிரி பல படிப்புகள் இருக்குது. அதிலெல்லாம் மாணவர்கள் சேர ஆர்வம் காட்டுறாங்களா? எனக்கு ரொம்ப கரெக்டான கொஸ்டின். ஆனால் வருத்தத்துக்குரிய கொஸ்டின் என்னென்னா, நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரேராக தான் பிடிச்சி எடுக்கிறேன். ரொம்ப மார்க் குறைஞ்சிருச்சுங்க, எங்கே கொண்டு போய் சேர்க்குறது, பிஏ தமிழில் சேர்த்து விட்டேன்பாங்க, பிஏ ஹிஸ்ட்ரியில் சேர்த்து விட்டேன் அப்படிம்பாங்க. ஆனால் பிஏ தமிழுக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. நான் பிஏ தமிழ் படிக்கிறேன், நான் தமிழ்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்கள். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை. எனக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு இப்போ உங்களுக்கு கிடச்சி போனால் கூட, போன பிறகு அதில் உள்ள ஆர்வத்தை வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க, பிஏ தமிழ் பிடிச்சா ஜேர்னலிசம் வருமா வராதா? அவங்களால அழகாக பண்ண முடியும். பிஏ ஹிஸ்ட்ரி எடுக்கிறாங்க, எம்ஏ ஆர்கியாலஜி பண்ண முடியும் அவங்களால, எம்ஏ ஹிஸ்ட்ரி பண்ண முடியும், டிஎன்பிஎஸ்சி குரூப்ஸ் எழுத முடியும். இவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு. ஒரு பிஏ தமிழ் பண்ணுறாங்க, பண்ணும்பொழுது இங்கிலீஷும் உங்களுக்கு நல்லா வருதுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ அழகாக ஒரு டிரான்ஸ்லேஷன், இன்றைக்கி எவ்வளவு டிரான்ஸ்லேஷன் ஒர்க் இருக்குது, அழகாக நம்மளால் பண்ண முடியும். ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ண முடியும், ஒரு கண்டென்ட் ரைட்டராக இருக்க முடியும். இத்தனை வாய்ப்புகள் இருக்குது. தமிழ் படித்தாலும் இருக்குது, ஹிஸ்ட்ரி படித்தாலும் இருக்குது. ஒரு மேக்ஸ் இன்னைக்கு வந்து நான் சொல்லும்பொழுது சொல்லியிருந்தேன், மேக்ஸ் நிறைய கோர்ஸஸே காலேஜஸில் மூடிட்டு இருக்காங்கன்ட்டு. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இன்ஜினியரிங்கோட பேஸ் என்னது? மேக்ஸும் ஃபிசிக்ஸும். மேக்ஸும் ஃபிசிக்ஸையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்ஜினியரிங்க்கு எப்படி டெவலப் பண்ண முடியும்? ஒரு டெக்னாலஜி டெவலப் ஆகணும்னா உங்களுக்கு மேக்ஸும் ஃபிசிக்ஸும் ரொம்ப அடிப்படை. நீங்கள் காலங்காத்தாலே அடிக்கிற காலிங் பெல்லிலேருந்து நைட்டு தூங்குறதுக்கு யூஸ் பண்ணுற குட் நைட் மேட் வரைக்கும் எல்லாத்துலேயும் மேக்ஸும் ஃபிசிக்ஸும் இருக்குது. அது வந்து நமக்கு டைரெக்டாக தெரியறதில்ல. அப்போது இந்த மேக்ஸ் பிடிக்குது அப்படின்னா அதில் என்ன நம்ம பண்ண முடியும்? ஆல் இண்டியா லெவலில் உங்களுக்கு வந்து மேக்ஸுக்கே தனியாக எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம் எடுத்து படிச்சிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கலாம். இங்கிலீஷ் எனக்கு பிடிக்குது, ஏதோ பக்கத்தில் இருக்கிற காலேஜில் இல்லாமல் ஒரு ஆன்லைனில் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஹைதராபாத்தில் இருக்குது, இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ்னு. ஸோ நீங்கள் அதை படிக்கிறீங்க, எம்பசியில் போய் ஒர்க் பண்ண முடியும். வேறு வேறு இடங்களில் தளங்களில் நீங்கள் வந்து ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸில், விசா ஆஃபீஸில், அந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம இது லாங்குவேஜ் தானே அப்படின்னு நினைக்காம, இந்த லாங்குவேஜை வச்சு நான் எப்படி என்னை டெவலப் பண்ணிக்க முடியும், அதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இங்கே இருக்குது. இப்போ அது மட்டும் இல்லாமல் அரசு பணியில் வந்து சேர்றதுக்கு ரொம்ப அனைவருமே விருப்பம் தெரிவிக்கிறாங்க. ஒரு அரசு வேலை வாங்கிட்டா என் லைஃபே செட்டில்டுன்னு நினைக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு குரூப் 4 எக்ஸாம் எடுத்துக்கலாம். 10வது படிக்கிறது தான் அடிப்படை கல்வி தகுதியாக இருந்தால் கூட அதில் விண்ணப்பிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா முதுகலை படிச்சிருக்கிறாங்க, அதே மாதிரி பிஹெச்டி கூட முடிச்சிருக்கிறாங்க. யாராக இருந்தாலுமே விண்ணப்பிக்கிறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ கலெக்டர் படிக்கணும் அப்படின்றவங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அக்ரி படித்தா கலெக்டர் ஆகிடுவேன் அப்படின்றாங்க. என்ன படித்தாதான் அரசு வேலைக்கு தகுந்ததாக இருக்கும்? அது இந்த பிஏ அக்ரி படித்தா நான் இங்கே வந்துடலாம் அப்படிங்கிறது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 40% வந்து அக்ரி படிச்சுட்டு வந்தவங்க. எதனால் அப்படி அப்படின்னா, உங்களுக்கு அக்ரியில் வரும்போது எக்கனாமிக்ஸும் படிக்கிறாங்க, ஃபிசிக்ஸும் படிக்கிறாங்க, பிஸ்னஸும் படிக்கிறாங்க, ஹிஸ்ட்ரியும் படிக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சாதான் அந்த ஏரியாவோட லே அவுட்டு ஜியாகிரஃபி தெரியும் போது தான் உங்களுக்கு அதில் என்ன விளையும் என்னன்னு உங்களுக்கு சொல்ல முடியும். அதனால் அங்கே எல்லாமே இருக்கிறதுனால நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் எழுதுறீங்கன்னா அதில் தேவைப்படுற எல்லாமே நீங்கள் உங்களோட யூஜிலேயே படிச்சிருக்கீங்க. இப்போ நான் வந்து தனியாக படிக்கணும். நீங்கள் ஒரு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க, கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா ஹிஸ்ட்ரியோ எக்கனாமிக்ஸோ நீங்கள் தனியாக படிக்கணும். ஆனால் அக்ரி படிக்கிறவங்களுக்கு அவங்க சப்ஜெக்ட்லேயே அது வந்துடுது. அதனால அவங்களால அது ஈஸியாக கிளியர் பண்ண முடியுது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி டாக்டருக்கு படிக்கிறவங்களும் ஐஏஎஸ் கலெக்டராக இருக்கிறாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்
ஆஃபீஸர்ஸ் ஆகிருக்கிறாங்க, என்ஜினியரிங் முடித்தவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ என்ன படிக்கிறோன்றதில் அதை எப்படி நாம் படிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் விஷயம் இருக்குது. தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி பேசிக் குவாலிஃபிகேஷன் மேபி 10th. கோயம்புத்தூரில் எனக்கு தெரியும் ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் உள்ள டிரைவருக்கு வந்து கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. வருத்தத்துக்குரிய விஷயம், அதில் வந்து 4 பேர் பிஹெச்டி முடித்தவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. அதை சொல்லும் பொழுது அதிர்ச்சியாக இருந்தது. பிஹெச்டி படித்தது எங்கே இருக்குது? நான் டிரைவர் வேலையை குறைவாக சொல்லலை. டிரைவர் வேலைக்கு போகிறதுக்கு நீ பிஹெச்டி பண்ண வேண்டாமே, 12th முடிச்சுட்டு அழகாக நீங்கள் வந்து டிரைவிங்கை நல்லா கற்றுக்கிட்டு நீங்கள் போயிருக்கலாமே. அப்போது இது வந்து ஒரு விரக்தி மனப்பான்மை, அப்படிலாம் இருக்க தேவையில்லை. நமக்கு நாம் படித்ததை சரியான முறையில் நல்ல ஆழமாக படித்தோம் அப்படின்னா எப்பொழுதுமே அது நமக்கு கை கொடுக்கும். வேறு துறையிலேருந்து வேறு துறையில் சாதித்தவங்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போது இது வந்து நம்மளுடைய படிப்பு மட்டும் அதுக்கு காரணம் இல்லை, நாம் அந்த விஷயத்தை எப்படி உள்வாங்கி அதை நம்ம சிறப்பாக செய்கிறோம் அப்படிங்கிறதுல இருக்குது. ஸோ படிக்கும் பொழுது சரியான குரூப்பை எடுத்துட்டு, இல்லை அது மிஸ் ஆகியிருந்தால் கூட அதோட லைஃப் முடிஞ்சிடல, அதற்கு பிறகும் நம்ம வந்து என்ன படிக்கணும்னு நினைக்கிறோமோ அதற்கு ஒரு முயற்சி எடுக்கும்பொழுது கண்டிப்பாக அதில் வெற்றி கிடைக்கும். மருத்துவம் சார்ந்த படிப்புகள், அந்த இணை படிப்புகள்லாம் இருக்குது. இந்த லேசர் சார்ந்த படிப்புகளாக இருக்கலாம், ரேடியாலஜி சார்ந்த படிப்புகளாக இருக்கலாம். அதனுடைய வாய்ப்புகள் என்னவா இருக்குது? அதன் மீது வந்து மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆர்வம் என்னவா இருக்குது? ஆக்சுவலாக அது வந்து அலைடு ஹெல்த் சயின்சஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். மெடிசன் அப்படின்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தான் நம்ம மைண்டில் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் அதற்கு அடுத்தாப்பில் வந்து ஃபிசியோதெரப்பி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆடியோ ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜின்லாம் இருக்குது. இது ஒரு மாதிரி ஒரு 3-4 கோர்ஸ்கள் இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னா கவுன்சிலிங்லேயே வருது, நம்ம அரசோட கவுன்சிலிங்லேயே வருது. இந்த கவுன்சிலிங் இல்லாமல் பிஎஸ்சியில் இன்றைக்கி அதிகமாக அலைடு ஹெல்த் சயின்சஸ் கோர்சஸ் இருக்குது. நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிஜி என்ன ஸ்பெஷலைசேஷன் பண்ணுவீங்களோ அந்த ஸ்பெஷலைசேஷன் இன்றைக்கி பிஎஸ்சியாக வந்திருக்கு. பிஎஸ்சிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேடியாலஜி, அதுக்கப்புறம் வந்து நியூராலஜி, நெஃப்ராலஜி, பர்ஃப்யூஷன் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் அனஸ்தீஷியா, டெர்மா கேர், எமர்ஜென்சி, ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீஷியா, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து முதல்ல இதெல்லாம் ப்ரைவேட்டில் வந்தது. அதற்கு பிறகு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இன்றைக்கி வந்து காலேஜஸில் கொண்டு வந்து 20 சீட்டு ஒவ்வொரு இடங்கள்லையும், இதில் ஒரு 3 கோர்ஸ் ஒரு காலேஜில், இன்னொரு 3 கோர்ஸ் வேறு காலேஜில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கும் 20 சீட் வந்து கவுன்சிலிங்கில் வரும். உங்களுக்கு கவுன்சிலிங்கில் ஆட்டோமேட்டிக்காக பியூர் ரிசர்வேஷனில் உங்களுக்கு வரும். அப்போது இந்த பியூர் சயின்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, பியூர் சயின்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுடைய அப்படியே தாட் ப்ராசஸ் ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா, எனக்கு மெடிசனை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் மைக்ரோபயாலஜி படிக்கிறேன், இல்லைனா நான் கெமிக்கல் படிக்கிறேன், பயோடெக் படிக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் இந்த 3ஐயும் தாண்டி இத்தனை கோர்ஸ் உங்களுக்கு அலைடு ஹெல்த் சயின்சஸில் இருக்குது. இந்த பயோடெக், கெமிக்கல், மைக்ரோபயாலஜிலாம் நான் எதிரானவன் கிடையாது, ஆனால் அதெல்லாம் ரிசர்ச் ஓரியன்ட் கோர்ஸ். அப்போ இந்த குழந்தைங்க போய் ஜாயின் பண்ணும்போது தெரியணும், நான் இதை யூஜியோடு முடிக்க முடியாது, நான் கண்டிப்பாக இதோட பெரிய அளவில் வேலைவாய்ப்பு வேணும் அப்படின்னா நான் பிஜி படிக்கணும், ரிசர்ச் லெவலுக்கு போகணும், அப்போ இதில் பெரிய வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு. அப்போது ரிசர்ச் பண்ணுற ஆர்வம் இருக்கிற பிள்ளைகள் இந்த கோர்ஸ் எல்லாம் எடுக்கலாம். இல்லை என்னோட வீட்டு சூழ்நிலை, நான் யூஜி முடித்த உடனே வேலைக்கு போகணும், அப்படி இருக்கிறவங்க இந்த அலைடு ஹெல்த் சயின்சஸ் கோர்சஸ் எல்லாம் எடுக்கலாம். இது இன்னைக்கு நீங்கள் இந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங் வந்து பயோமெடிக்கல் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு ஃபிசியாலஜி, அனாட்டமி எல்லாமே படிப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் எப்படி வந்து இன்டர்ப்ரெட் பண்ணுறது, டெஸ்ட் எடுக்கிறோம், அந்த டெஸ்ட்டோட இன்டர்ப்ரிட்டேஷன் என்ன பண்ணுறது, இதெல்லாமே அதில் இருக்கும். இன்றைக்கி ஐஐடி வந்து இன்னும் ஒரு படி மேலே போய் பிஎஸ்எம்எஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் கொண்டு வராங்க. அது என்ன கோர்ஸ் அப்படின்னா, இன்ஜினியரிங்கையும் மெடிசனையும் சேர்த்து, இப்போ எனக்கு வந்து பேசிக்காக ஒரு ஹியூமன் அனாட்டமியில் என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு தெரியணும், அப்போ இதை படிக்கிறதுக்கு பேர் மெடிசன். ஆனால் இந்த இதுக்கு என்னெல்லாம் நான் ஆர்டிஃபிஷியலாக கண்டுபிடிக்க முடியும் எக்யூப்மெண்ட்ஸு. நீங்கள் இன்றைக்கி கைக்கு வந்து நமக்கு ஆர்டிஃபிஷியல் பார்ட்ஸ் இருக்குது இல்லையா, இன்றைக்கி வந்து இப்படி ஒன்றுன்னா அவங்க பார்க்கும் பொழுது என்னெல்லாம் நம்ம ஆர்டிஃபிஷியலாக இதிலேருந்து செய்ய முடியும். இன்றைக்கி செயற்கை ரத்தம் வரைக்கும் நம்ம பேசுகிறோம். பிளாஸ்மா வந்து என்னது ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வர பண்ண முடியுமா, சிந்தசைஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். இப்படி என்னெல்லாம் நாம் வந்து இந்த அனாட்டமியை தெரிஞ்சவங்க சேர்ந்து ரிசர்ச் பண்ணும்போது எக்யூப்மெண்ட்ஸ்
ஆர்கன்ஸாவோ இல்லை பாடி பார்ட்ஸாவோ கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ரிசர்ச் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு கோர்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் சேர்ந்து இவங்களுடைய ரிசர்ச் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சமூகத்தில் ஏற்படுத்தும். இன்னைக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இன்னொரு மனுஷனோட ஹார்ட் எடுத்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம். இன் ஃபியூச்சரில் நீங்களா செயற்கையாக செஞ்சு கூட உள்ளே ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வரதுக்காக உள்ள விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நம்ம நீ ஆப்ரேஷன் இன்னைக்கு இருக்கு, ஆர்டிஃபிஷியலாக மாற்றி நமக்கு வந்து வைக்கிறாங்க. அது போல் என்னெல்லாம் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற ரிசர்ச் ஐஐடியில் இந்த கோர்ஸ் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது 4th இயர், இன்னும் 1 இயர் அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் ஒரு ஃபர்ஸ்ட் செட் வெளியில் வரத்துக்கு. இந்த மாதிரி நம்ம தேடி போகணும் என்னெல்லாம் எனக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் வேற ஒரு கோர்ஸ் எடுத்துட்டேன் ஐஐடியில். இன்னைக்கு ஆன்லைனில் கம்ப்யூட்டர் படிக்கிறதுக்குள்ள கோர்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெசன்ஸ் ஆன்லைனில் அட்டென்ட் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதிக்கலாம். சைமல்டேனியஸாக நீங்கள் கோர்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு ஐஐடி கிடைக்கல, நான் நல்லா படிக்கிற பிள்ளை தான், ஆனால் எனக்கு ஐஐடி கிடைக்கல அப்படி வருத்தப்பட தேவையில்லை. வேறு ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு கூட நீங்கள் இந்த ஐஐடியில் உள்ள கோர்ஸ் எடுத்துக்க முடியும். வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இன்னைக்கு இருக்குது. ஆனால் அதை பற்றின தரவுகள் வந்து பிள்ளைங்களுக்கு உங்களை மாதிரி இருக்கிறவங்க தான் கொண்டு போய் சேர்த்தணும். இப்போ அது மட்டும் இல்லாமல் தொல்லியல் படிப்புகள் அப்படின்ற ஒரு பிரிவும் இருக்குது. அது சார்ந்தது எப்படி படிக்கணும், மாணவர்கள் வந்து அது மேலே ஆர்வமாக இருக்காங்க, வரலாறை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்காங்க, அதை படிக்கும் பொழுது இன்னும் ரொம்ப சுலபமாக இருக்கும்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக பிஏ ஹிஸ்ட்ரி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்கியாலஜி எடுத்து படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அவங்க வந்து யூஸ்வலாக இந்த ஹிஸ்ட்ரி எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எனக்கு ஈஸியாக எழுதிடலாம், ஸ்கூலுக்கு வேலைக்கு போகணும், கல்லூரிக்கு வேலைக்கு போகணுங்கிறது ஒரு ஆப்ஷன். ஆனால் அப்பார்ட் ஃப்ரம் தட் மெயினாக இந்த ஹிஸ்ட்ரி எடுக்கிறது எல்லாமே எக்ஸாம்ஸ் எழுதி நம்ம வந்து போயிடலாம், இல்லை யூபிஎஸ்சி எழுதி போயிடலான்னு. ஆனால் இன்றைக்கி ஆர்கியாலஜிக்கு மிகப்பெரிய நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடச்சிருக்கு. நம்ம கண்ட்ரியில் நிறைய அகழ் ஆராய்ச்சிகள் பண்ணுறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் மியூசியமில் உங்களுக்கு வந்து கேலரிஸில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் வேலை வாய்ப்புகளும் இருக்கும், அரசு சார்ந்த வேலை வாய்ப்புகளும் இருக்கும். நீங்கள் ஃபீல்டில் போய் கண்டுபிடிக்கிறது ஒரு விஷயம், அகழ்வாராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிக்கிறது ஒரு விஷயம், அதை பற்றிய தரவுகளை தெரிந்து கொண்டு மியூசியத்தை ரன் பண்ணுறது இன்னொரு விஷயம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து கீழடியிலையோ ஆதிச்சநல்லூர்லேயோ ஒரு மியூசியம் இருக்கும் கவர்மெண்ட் சார்பில், அதில் போய் நம்ம வேலை பார்ப்போம்னு யாராவது யோசிச்சு பார்த்துருப்பாங்களா? நான் ஆதிச்சநல்லூர் பக்கம் தான் எனக்கு ஊர். அப்போது நாங்கள்லாம் படிக்கும்போது அதெல்லாம் யோசிச்சு கூட பார்த்ததே இல்லை. இன்றைக்கி அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது, கீழடியில் அப்படி ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் அப்படி ஒரு வாய்ப்புகள் உருவாகுது இன்றைக்கி. ஸோ இப்போ இந்த ஆர்கியாலஜி அப்படிங்கிறது தாராளமாக எடுக்க முடியும். அண்ட் ஆர்கியாலஜின்றது இந்தியாவோட மட்டும் நிற்கலை, இன்டர்நேஷ்னல் லெவலில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது. ஸோ இங்கேன்னு இல்லை, நம்ம எங்கே வேணால் போய் நம்மளால் வேலை பார்க்க முடியும். இப்போ அது மட்டும் இல்லாமல் பாலிடெக்னிக் படிப்பு அப்படின்றது இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களினுடைய சேர்க்கை விகிதம் குறைவாக இருக்கிறதா ஒரு தகவல். ஏன் இந்த சுணக்கம் ஏற்படுது? ஆக்சுவலாக இதோட உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி 45% எடுத்தாலே உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் வேலை படிக்கிறதுக்குள்ள சீட்டு கிடைக்கிது. அதற்குரிய போதிய சீட்டும் இங்கே இருக்குது. அதாவது எனக்கு பிடிச்ச கோர்ஸ் கிடைக்கலன்னு வேணா இருக்கலாமே தவிர, எனக்கு இன்ஜினியரிங் காலேஜே கிடைக்கல அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் இன்ஜினியரிங் சீட்டு கிடைச்சிருது. அப்போ அவர்களுக்கு இந்த பாலிடெக்னிக் பற்றி போகிறதுக்குரிய விருப்பம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் நாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, 100 பேர் ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணால் ஒரு 2 இன்ஜினியர் அங்கே தேவைப்படுவான். ஆனால் இன்றைக்கி 20 இன்ஜினியர் இருக்காங்க, 5 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. இப்படி மாறி போச்சு. அதுதான் நீங்கள் சொன்ன அந்த சுணக்கம் அப்படிங்கிறது. பாலிடெக்னிக்கில் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக கற்றுப்பீங்க, எழுதுறது கொஞ்சமாக இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு படிக்கணும்னு நீங்கள் நினச்சா கூட இன்றைக்கி நிறைய நிறுவனங்கள் உங்களை ஒர்க்குக்கு எடுத்துட்டு ஆஃப்டர் ஒரு 5 இயர்ஸ் நீ பார்ட் டைமில் பிஇ பண்ணு, நானே உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டிலேயே நிறைய பல்கலைக்கழகங்கள், அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட ஈவினிங் காலேஜ், ஆன்லைனில் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து வச்சுருக்குறாங்க. அப்போது நம்ம வந்து டெக்னிக்கலாக நம்மளை இம்ப்ரூவ் பண்ணி வேலைவாய்ப்பை பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் படிக்கும் பொழுது ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக பாலிடெக்னிக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதனால ஏன்னா யார் ஒருவர் ஸ்கில்லில் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க தான் டெக்னாலஜியை கொண்டு வரவே முடியும். அப்போ பாலிடெக்னிக் பிள்ளைகள் நினைத்தால் பெரிய அளவிற்கு, ஏன்னா இப்போ நான் தான் அந்த மிஷினோட வேலை செய்கிறேன், அப்போ அந்த மிஷினில் எனக்கு என்னெல்லாம் சேஞ்சஸ் வரணும்னு எனக்கு தானே தெரியும். இங்கே ஆப்ரேட் பண்ணும்போது இத்தனை வெயிட்டாக இருக்குது, என்னால்
புல் பண்ண முடியல, புஷ் பண்ண முடியல, இதுக்கு இந்த இடத்துல இவ்வளோ ஹைட்டில் வச்சா நல்லாயிருக்கும், இதெல்லாம் யார் சொல்ல முடியும்? ஒரு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவன் சொல்ல முடியும். அப்போது இவர்களுடைய துணை இல்லாமல் புதிய கண்டுபிடிப்புகளே கஷ்டம். ஏன்னா அங்கே என்ன சேஞ்சஸ் வேணுங்கிறத அவன் தான் சொல்லணும். அப்போ அவர்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாலிடெக்னிக் எடுங்க, பாலிடெக்னிக்கில் கோர் எடுங்க, மெக்கானிக்கல் எடுங்க, இசிஇ எடுங்க, ட்ரிபிள்இ எடுங்க. இன்னைக்கு வந்து டிசைனிங்க்கு ட்ரிபிள்இல ஆளே இல்லை. இன்டர்நேஷ்னல் லெவலில் கம்பெனிஸ் வராங்க, பட் அதை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. சிவிலில் உள்ள எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்கு இல்லைங்களா, அந்த டிசைனுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது. நீங்கள் பாலிடெக்னிக் முடிச்சுட்டு அந்த கோர்ஸை பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் டிசைனிங்கில் உட்காந்த இடத்துல இருந்து. அப்போ இதுதான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பாலிடெக்னிக் கண்டிப்பாக நல்லா கொண்டு வரணும். எந்த அளவுக்கு நம்ம பாலிடெக்னிக்கை வந்து நம்ம வளப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு ஸ்கில்லில் நாம் பெஸ்ட்டாக இருப்போம். இப்போ அடுத்ததா கலை அறிவியல் படிப்புகள் தானே அப்படின்ற ஒரு பொது கண்ணோட்டம் இருக்கு. கலை அறிவியல் படிப்புகளில் இப்போ கொண்டு வந்தக்கூடிய புதுமையான விஷயங்கள் என்னவா இருக்கு? ஆக்சுவலாக இந்த கலை அறிவியல் படிப்புகளில் சர்டிஃபிகேட் கோர்சஸ், நம்ம அதாவது ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது அப்படின்னா கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணுறோன்னா ஒரு 8 வருஷம் 7 வருஷம் வந்து அந்த கரிக்குலமை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு சேஞ்சஸ் அப்படிங்கிறது 2 வருஷத்துக்கு கூட அதிகபட்சமாக இருக்குது. நீங்கள் ஒரு மொபைல் எடுத்துக்கிறீங்க, முந்திலாம் வந்து 4 வருஷம் 5 வருஷம் ஆகும் ஒரு மொபைலோடைய ஃபீச்சர்ஸ் மாறுறதுக்கு. அதே மாதிரி 2 வீலர் எடுத்துக்கோங்க, கார் எடுத்துக்கோங்க, இந்த ஃபீச்சர்ஸ் மாறுறதுக்கு 5 வருஷம் 10 வருஷம் ஆகும். ஆனால் இப்போலாம் அதிகபட்சமாக 2 வருஷத்தில் கூட மாறுது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உடனடியாலாம் கரிக்குலமை சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ அதை என்ன பண்ணுவோன்னா, இதில் என்ன ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெஷாலிட்டி இருக்கோ அந்த ஸ்பெஷாலிட்டியை கோர்ஸாக எடுத்துகிட்டு வந்து படிக்கிற அளவுக்கு கல்லூரிகள் அந்த கோர்ஸை எடுத்துகிட்டு வராங்க. அப்போ நம்ம படிக்கிறதோடு சேர்ந்து இந்த அடிஷ்னல் இந்த ரெண்டும் சேரும் பொழுது இன்ஜினியரிங்க்கு நிகராக வேலை வாய்ப்புகள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயும் இருக்குது. ஸோ அப்போ இந்த புதுமைகள் வந்து முந்திலாம் கிடையாது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னால் காலைல போவாங்க, 5 ஹவர் இருக்கும், படிப்பாங்க, டிகிரியை முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ். நிறைய கல்லூரிகள் நிறைய புது கோர்சஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதன்படி வந்து எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. மாணவ மாணவிகளே, உங்களுடைய கல்வி என்ற ஏணியை கூரை மீது போடாதீர்கள், வானத்தை நோக்கி போடுங்கள். வாய்ப்புகள் ஏராளமாக கொட்டி கிடக்கிறது. தேடுங்கள், திட்டமிடுங்கள், செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம் என்று கல்வி சார்ந்த பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்திருக்கிறார் கல்வியாளர் காயத்ரி. அவர்களுக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம். நன்றி.